விஜய் பின்னாடி நிறைய பேசுவாங்க. அதாவது இங்கே காசிப் இல்லாத இடமே கிடையாது. உன்னை பற்றி குறைவாக பேசுவாங்க, உன்னை பற்றி தவறாக பேசுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணு, நல்லதுக்கு காதை திறந்து வை, கெட்டதுக்கு காதை மூடி வை. இந்த ரெண்டையும் செஞ்சிட்டேன்னா எப்படியாவது ஒரு காலத்தில் நம்ம அடித்து புரண்டு முன்னேறி நம்ம நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடலாம். ஆனால் இந்த ரெண்டுக்கு நீ செவி கொடுத்துட்டேன்னா வீழ்ச்சி அங்கேருந்து ஆரம்பிக்கும். எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்கிட்ட பேசலைல்ல, என்கிட்ட பேசலை, என் முன்னாடி பேசியிருந்தா அந்த குறைவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் அதை நிவர்த்தி பண்ணி இருந்திருக்கலாம். அதனால தயவு செய்து பின்னாடி பேசுறவங்களை கொஞ்சம் குறைச்சி வைங்க, தள்ளி வைங்க, ஒதுக்கி வைங்க. அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து. அது இல்லாம நமக்கு நேரடியா பேசுற மனிதர்களை அழகா கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம நடத்துனர் மாதிரி பயணம் சிறப்பா இருக்கும், நல்ல பயணமா அமையும். பொதுவா குரு சிஷ்யன் அப்படின்னு வரும்போது சிஷ்யன் அடுத்த படிக்க போறாரு அப்படின்னும் போது குருவுக்கு யோசனை வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐயோ அவன் இல்லைன்னா கையடைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் அவன் இருந்தா நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் அடுத்த படிக்க போனாதான் அவன் லைஃபா இதாகும். அதே மாதிரி என்னுடைய பேரும் என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்றதுக்கு, என்னுடைய சிஷ்யன் இவ்வளவு பெரிய ஆள் ஆகியிருக்கா அப்படிங்கறத பெருமையா சொல்றது அப்படிங்கிறது சில சொற்பமான மனசுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட மனசு உள்ள நம்மளுடைய பிஆர்ஓ சங்க செயலாளர் ஏ ஜான் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெருந்தகையோருக்கும், என் முன்னிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இதில் குரு சிஷ்யன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு பெரிய வேலையும் இது கிடையாது. பெரிய வேலைன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு, நம்மளா கற்றுக்கிறது தான். எங்களுடைய பிஆர்ஓ யூனியனோட தலைவர் திரு விஜய் முரளி அவர் இங்கே இருக்காங்க. அவர் இப்போ தம்பியை வாழ்த்துவார், மாலையிட்டு வாழ்த்துவார். நெல்லை சுந்தரராஜன் சார் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஐஏஎஸ் கண்ணம்மா ஓட்டுநர்ல இருந்து இயக்குனர் ஆயிருக்கிறாரு. இந்த ஓட்டுநர் இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எழுதுறோம், சாரி, நடத்துனர்ல இருந்து இயக்குனர் ஆயிருக்காரு. இந்த இந்த போடுவாங்க, நம்பிக்கைக்கு வர அதுதான் போடணும். ஆக்சுவலா நம்ம எல்லாரும் 2 சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒருத்தரை ஆளுமை செய்து ஒரு படைப்பை வெளியில கொண்டு வரவங்க இயக்குனர். ஒரு பஸ்ஸையே நடத்தி அந்த வழித்தடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது நடத்துனர். அதனாலதான் அந்த கொடுப்பாங்க. அது அவ்வளவு வேல்யூபிளான அந்த வேல்யூபிளான 2 நாள்ல நீங்க வந்திருக்கீங்க சார். அதனால அது மிகச்சிறந்த ஒரு பயணமா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். முதல் படமா நீங்க முன் வந்ததுக்கு. இன்னொன்னு, என்னோட தம்பி விஜய், அவருக்கும் நான் குரு இல்லை, தம்பி தான், என்னோட தம்பி தான். யாருக்கும் குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை. நம்மளா கத்துக்கிறது தான். முதல்ல கத்துக்க முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். கத்துக்கிட்டு அடுத்த போல கார்டு எடுத்தோடனே நிறைய பேர் காணாம போயிடறாங்க பிஆர்ஓல.
அடுத்து படம் பண்ணணும், ஒரு படமாவது பண்ணணும், அதுதான் முக்கியம். கார்டு எடுத்து முக்கியம் இல்லை, படம் பண்ணுங்க. படம் பண்ணாம கார்டு எடுக்க போறோம் அப்படின்னு முக்கிட்டு நிக்காதீங்க, அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்னு, விஜய் பின்னாடி நிறைய பேசுவாங்க. அதாவது இங்க காசிப் இல்லாத இடமே கிடையாது. உன்னை பத்தி குறைவா பேசுவாங்க, உன்னை பத்தி தவறா பேசுவாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணு, நல்லதுக்கு காதை திறந்து வை, கெட்டதுக்கு காதை மூடி வை. இந்த ரெண்டையும் செஞ்சுட்டேன்னா எப்படியாவது ஒரு காலத்துல நம்ம அடிச்சு புரண்டு முன்னேறி ஒரு நம்ம நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடலாம். ஆனா இந்த ரெண்டுக்கும் நீ செவி கொடுத்துட்டேன்னா வீழ்ச்சி அங்கிருந்து ஆரம்பிக்கும். எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க என்கிட்ட பேசல, என் முன்னாடி பேசியிருந்தா அந்த குறைவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் அதை நிவர்த்தி பண்ணி இருந்திருக்கலாம். அதனால தயவு செய்து பின்னாடி பேசுறவங்களை கொஞ்சம் குறைச்சி வைங்க, தள்ளி வைங்க, ஒதுக்கி வைங்க. அவங்கதான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து. அது இல்லாம நமக்கு நேரடியா பேசுற மனிதர்களை அழகா கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம நடத்துனர் மாதிரி பயணம் சிறப்பா இருக்கும், நல்ல பயணமா அமையும். ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு 1547 பெண்கள் தான் இதுவரைக்கும் வந்திருக்காங்க. 1951 இருந்து 2020 வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எவ்வளவு பேர் ஆயிருக்காங்கன்னு எனக்கு துல்லியமான கணக்கு தெரியல. மேபி 2000 இருக்கலாம் இப்போது. அப்போ இவ்வளவு காலமும் நம்ம இவ்வளவு பேரை தான் ஐஏஎஸ்ஸா உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டா, பெண்களை உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டா, ஆமா, அவ்வளவுதான் உருவாக்கியிருக்கோம். அதுல அட்டன் பண்ணதுல 13% தான் நம்ம ஐஏஎஸ்ஸா மாறி இருக்காங்க. ஸோ பெண்கள்ல நிறைய ஐஏஎஸும் ஐபிஎஸும் அது சார்ந்த துறைகள் சார்ந்த இதுலையும் நிறைய வரணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், கல்விங்கிறது முக்கியம். அதே போல கல்வியை சொல்லி கொடுக்குற அதே இடத்துல கல்வியில வீழ்ச்சி அடைகிறவங்களோ அப்படின்னு ஒண்ணு கிடையாது, கல்வியில தோற்று போறவங்கன்னு ஒண்ணு கிடையாது. கல்வி கற்கும் போது அதனோட மதிப்பெண் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மதிப்பெண் கிடைக்காததுக்கு வருத்தப்படாதீங்க. ஐயோ நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன், ஆக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்த துறைகளை தேர்ந்தெடுங்க, சாதிங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது படின்னு தான் சொல்லி கொடுக்குற மொழிய, படிப்புக்கு அடுத்து என்ன இருக்கு, எப்படி வாழணும், அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தொழில் முனைவோரா மாறுறதுக்கும் சொல்லி கொடுங்க. எல்லாரும் அரசாங்க வேலைகளிலோ ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ ஆக முடியாது. நான் எதுக்கு அந்த கணக்கு சொன்னேன்னா, மொத்தமே 1500 பேர் தான் உங்களுக்கு ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. அப்ப மீதி உள்ளவங்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் கனவுகளோட படிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு தொழில், அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அவங்கள கொண்டு போகணும். நம்ம பெற்றோர்கள் அதை சொல்லி வளர்க்கணும். கல்வி இல்லைன்னா கவலைப்படாத, அடுத்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த டீம்ல ஒர்க் பண்ணி இருக்கிற டிஓபி கேசவன் அவர்களுக்கு, மியூசிக் டைரக்டர் அரவிந்த் பாபு அவர்களுக்கு, எடிட்டர் ராம்நாத் அவர்களுக்கு, ஆர்ட் டைரக்டர் பழனிவேல் அவர்களுக்கு, ஸ்டண்ட் கபிலன் அவர்களுக்கு, டான்ஸ் கோரியோகிராஃபி நிரோஷன் அவர்களுக்கு, மேனேஜர் SM முருகேசன் அவர்களுக்கு, ஹீரோயின் பிரின்ஸ் அவர்களுக்கு, ப்ரொடியூசர் டைரக்டர் ராஜசோழன் அவர்களுக்கு, டிசைன்ஸ் வெங்கட் அவர்களுக்கு, ஸ்டில்ஸ் காந்தி அவர்களுக்கு, PRO என் தம்பி விஜய் அவர்களுக்கு என் நன்றிகள். ஏன் இவ்வளவு தூரம் சொன்னேன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவாங்க. இந்த மேடைகள் நிறைய மேடைகளை பார்த்துருக்கு, நிறைய புகழ் பெற்றவங்க இங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க, கட்டி கோடி ஆள் வரையும் சொல்லிடுவாங்க. 2 பேரை மறந்துடுவாங்க. அவங்க தான் படம் ஆரம்பிக்கல இருந்து இருப்பாங்க, முடிவு வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க, முடிந்த பின்னும் அவங்க தான் கூட நிற்பாங்க. இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு கூறிக்கிட்டு இருக்கிறதும் அவங்க தான். ஆனா அவங்களுக்கு ஒரு மேடையில நன்றிங்கிற வார்த்தை எந்த மேடையிலையும் நான் கேட்கல. ஒன்று தயாரிப்பு நிர்வாகி, இன்னொன்று PRO. இந்த 2 பேருக்கும் நன்றி சொல்லி நான் கேட்டது கிடையாது.
இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்தது ஒரு பிஆர்ஓவா இருப்பாரு, இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்தது ஒரு பிஆர்ஓவா இருப்பாரு. ஆனா நம்ம அவருக்கு நன்றி மறந்துடுவோம், விட்டுருவோம். அதனால இந்த மேடையில நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தயாரிப்பாளர்களே உங்களுடைய கடைசி வரையும் நிற்கக்கூடிய அந்த பிஆர்ஓவுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு நன்றி மட்டும் போதும். அவன் ஒன்றும் உங்ககிட்ட கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய ஆளாக போறதில்லை. அந்த நன்றி இருந்தால் போதும். என் நன்றி கொண்டாருக்கு முடிவுண்டாம், முடிவில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. நன்றி. சின்ன கண்ணம்மாவுக்கு வாழ்த்துக்கள்.